Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதிகளில் குடிநீர் குழாய்கள் மற்றும் கூட்டு குடிநீர் திட்ட குழாய்களுக்கு அமைக்கப்பட்டுள்ள தொட்டியை மூட வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஜோதி நகர், கணேஷ் நகர், மாதவன் நகர், ஜெய்பீம் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் வழங்க நகராட்சி சார்பில் குழாய்கள், வால்வுகள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த வால்வுகள் மூலமாக அப்பகுதியில் தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டு வரும் நிலையில் சிதிலமடைந்த நீர் தொட்டிகளை நகராட்சி நிர்வாகம் சீரமைத்துள்ளது. இந்நிலையில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த இடத்தில் தொட்டியை மூடாமல் நகராட்சி நிர்வாகம் அலட்சியத்துடன் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே 100 நாள் வேலை திட்டத்தில் முறைகேட்டில் ஈடுபட்ட திமுகவினரை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விருத்தாச்சலம் அடுத்த மணவாளநல்லூர் ஊராட்சியில் பணிதள பொறுப்பாளர் நியமனத்தில் அதிகார மமதையில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் அரசின் அராஜக போக்கை கண்டித்து விருத்தாச்சலம், சேலம் நெடுஞ்சாலையில் பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரத்திற்கு மேலாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே இருசக்கர வாகனம் மீது தனியார் பள்ளி வேன் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். கண்ணங்குடியில் இருந்து பள்ளி குழந்தைகளை ஏற்றி வந்த தனியார் பள்ளி வேனும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த கூலி தொழிலாளிகளான முத்துகிருஷ்ணன், பழனி ஆகியோர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த பிரகாஷ் என்பவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்தில் தனியார் பள்ளி வேனில் பயணம் செய்த குழந்தைகள் காயங்களின்றி உயிர் தப்பினர். திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திறந்தவெளி கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகள் வீணாவதை தவிர்க்கும் பொருட்டு நிழல் கூடங்கள் அமைத்து தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாவட்டத்தில் 400க்கும் மேற்பட்ட கொள்முதல் நிலையங்கள் திறந்தவெளி கொள்முதல் நிலையங்களாகவே செயல்பட்டு வருவதால் வெயிலில் வைக்கப்படும் நெல் மூட்டைகளில் ஏற்படும் எடை இழப்பை ஈடுகட்ட விவசாயிகளிடம் பணம் வசூலிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினர். இதுகுறித்து பலமுறை கோரிக்கை விடுத்தும் ஸ்டாலின் அரசு கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் நலம் காக்கும் கூட்டத்தை விவசாயிகள் புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கூட்டத்தில் வட்டாட்சியார், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாரும் பங்கேற்காததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் கூட்டத்தில் இருந்து வெளியேறிய விவசாயிகள் அதிகாரிகளை கண்டித்து முழக்கமிட்டனர். பொம்மை முதல்வர் ஸ்டாலின் முதல் அதிகாரிகள் வரை எவரும் விவசாயிகளை சிறிதும் மதிப்பதில்லை என்றும் குற்றம் சாட்டினர். தாம்பரத்தில் மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. முகாமிற்கு வந்த ஆசை தம்பி என்பவர் தனது வீட்டில் கடந்த 5 வருடங்களுக்கு முன்பாக சோலார் பேனல் பொருத்தப்பட்ட நிலையிலும் தனக்கு மாதந்தோறும் 8000 ரூபாய் வரை மின் கட்டணம் வருவதாக கூறினார். இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அதிகாரியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். விடியா திமுக ஆட்சியில் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் எல்லாம் கண் துடைப்பு முகாம் என அவர் சாடினார். நான் சோலார் பேனல் போட்டுருக்கேன், 5 வருஷம் மேலே ஆயிடுச்சுங்க. அவங்களுக்கு யாரு சோலார் பேனலுக்கு அது என்னன்றே தெரியுது. சாதாரண மீட்டர் எடுத்துட்டு சாதாரணமாக போடுறாங்க. எதுக்கு போடுறது? எனக்கு 5000, 8000, 10,000 மாசம் வந்து இருக்குது. இது பிரச்சனை. எங்கள் முகாமில் போட்டாங்க. முகாமில் கொடுத்தா அது எதுவும் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஒரு லெட்டரில் சைன் பண்ணி கொடுத்துட்றாங்க. அது எதுவும் இது கம்ப்யூட்டர் ரெக்கார்ட் பண்ணல. எனக்கு ரொம்ப மன கஷ்டமா இருக்கு. பணத்தை இபிக்கு வேஸ்டாக நான் கட்டிட்டு இருக்கேன். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் வசித்து வரும் மக்கள் தங்களுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேல்பாக்கம் கிராமத்தில் வனத்துறைக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து சுமார் 60 ஆண்டுகளாக 66 குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் ஆக்கிரமிப்பை அகற்ற அரசு அதிகாரிகள் வந்ததால் சுமார் 300க்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்று கூடி எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் ஆக்கிரமிப்பை அகற்ற வந்த அரசு அதிகாரிகளை கண்டித்து மேல்பாக்கம் கும்மிடிப்பூண்டி சாலையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேல்பாக்கம் வில்லேஜில் கிட்டத்தட்ட 4வது தலைமுறை நாங்கள் 3 தலைமுறை 4வது தலைமுறை நாங்கள் வந்துட்டோம். இப்போ 4 தலைமுறை இல்லாதது திடீர்னு இப்போ எப்படி கோர்ட் ஆடுறோம்? புரியுதுங்களா? ஒன்று விஷயம் அப்படின்னா ஏன் 4 தலைமுறை இருக்குல்ல, அப்போ என்ன பண்ணாங்க? அத்தனை நாள் பண்ணாங்க. இப்போ எனக்கு 47 வயசாகுது. இப்போ 40 வருஷமா என்ன பண்ணாங்க? இப்போ பார்த்தோன்னா ஊரில் காங்கடிகள் இருக்கு, விவசாயம் இருக்கு, பசங்க படிப்பு இருக்கு. இதெல்லாம் திடீர்னு போக சொன்னா நான் எங்கே போகிறது? எங்களுக்குன்னா ஒரு மாதமாவது டைம் கொடுத்தாலாவது ஒரு வீடாக பார்க்கணும். இருக்கிற காலனிகள் யாருக்காவது கொடுத்துதான் போகணுமா இல்லையா? ஒன்று கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறோம்ல, இந்த வீடுகள் வச்சாங்கன்னா நாளைக்குள்ள இந்த மேல்பாக்கம் பாதி சுடுவாடும். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே குப்பை கழிவுகளை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடிய விவசாயிகளை மக்கள் விரோத திமுக அரசு 10வது முறையாக கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அரசிராமணி பேரூராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் மூலம் குப்பை கழிவுகளை கொட்டும் திட்டத்திற்கு சுற்றுச்சுவர் அமைக்கும் பணியை நடைபெறுகிறது.
இதை எதிர்த்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மற்றும் விவசாய சங்கத்தினரை விடிய அரசின் காவல்துறை கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் காதலர் தினத்தை முன்னிட்டு ரோஜா பூக்களின் விற்பனை அதிகரித்திருப்பதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். காதலர் தினம் என்றாலே ரோஜா பூ நினைவுக்கு வரும் நிலையில் நாகர்கோவில் சந்தையில் ஊட்டி ரோஜா, தாஜ்மஹால் ரோஜா, பெங்களூரு ரோஜா, நோபிள்ஸ் பிங் ரக ரோஜா, ராக்ஸ்டார் ஆரஞ்சு ரோஜா உள்ளிட்ட பல வண்ண ரோஜா மலர்கள் 40 ரூபாய் முதல் 450 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டத்தில் மனு அளிக்க காத்திருந்த பொதுமக்களை மாவட்ட ஆட்சியர் சந்திக்க மறுத்ததாக கூறியதால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆய்வு மேற்கொள்ள சென்ற மாவட்ட ஆட்சியரை சந்தித்து 100 நாள் வேலை திட்டம் தொடர்பாக மனு கொடுக்க காத்திருந்த மக்களை மாவட்ட ஆட்சியர் ஆசா அஜித் சந்திக்காமல் காரில் ஏறி சென்றதாக சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அண்ணாமலை பகுதியைச் சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இளையான்குடி செல்லும் சாலையை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விடியா ஆட்சியின் அதிகாரிகள் மக்களை அவமதிக்கும் அவலம் தொடர்கதையாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை அரசு கலைக்கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளர்கள் காலவரையற்ற வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். யுஜிசி நிர்ணயித்த சம்பளம் வழங்க வேண்டும், பணி பாதுகாப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் மாணவர்களின் கல்வி கேள்விக்குறியானது. காஞ்சிபுரத்தில் வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி மீது இருசக்கர வாகனத்தில் மது போதையில் வந்த இருவர் மோதியதில் சிறுமி படுகாயமடைந்தார். ராயன்குட்டை பகுதியைச் சேர்ந்த சரவணன் மீனாட்சி தம்பதியின் 6 வயது மகள் ஜெயஸ்ரீ வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோவில் விளையாடிக் கொண்டிருந்த போது அவ்வழியாக மது போதையில் வாகனத்தை அதிவேகமாக ஓட்டி வந்த இருவர் சிறுமி மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியுள்ளனர். இதில் சிறுமியின் இடது கை முறிந்து காஞ்சிபுரம் தலைமை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்.